الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أبت لا تعبد الشيطان إن الشيطان كان للرحمن عصيا يا أبت إني أخاف أن يمسك عذاب من الرحمن فتكون للشيطان وليا وقال الله تعالى أيضا وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما صدق الله العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் தேவநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அல்லாஹ்வுடைய உயரிய பேர்நாமத்தை இன்றைய குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் இவ்வுயிரிலும் மேலான கண்மணி நாயகன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை நடுவர்கள் தமது வாழ்விலை பின்பற்றி வெற்றிகளை கண்டருமை சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபூ தாபிஈன்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அவனது மாளிகையிலே நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம், அதனோடாக நாளைய மறுமையை உயரிய சுவர்க்கமாகிய எண்ணத்துள் திருதோசனை கூடியிருப்போம் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே ஆழமாக வைத்து ஏத்திகாவுடைய நியத்தோடு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கக்கூடிய வல்லவர்களே, நல்லவர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே சிறார்கள் அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமா. பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியே இருக்கின்ற போதும் தனிமையிலே இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பரகசியமாகவும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூர் இருக்கின்ற போதும் பாக்கி எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு சிக்கனையும் நகரத்திற்கான முதலாவதாக எனக்கும் அப்பாவுகளுக்கும் வசிய செய்து கொண்டேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்த நாளைய மறுமையினாலே அல்லாஹ் அந்த உயரிய முத்தமிழுடைய கூட்டத்திலே சேர்த்து நமது நிலவுகளோடு எதிர்மொழியாக சொல்ல அருள் புரிவானார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரர்களே, கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி எல்லோருக்கும் தெரிந்த நாள் அது ஐநா சபையினால் முதியோர் தினம் அல்லது
அல்லது சிறுவர்கள் தினம் என 2 தினங்கள் அங்கு பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த வகையிலே இன்றைய குத்துபாவிலே ஒவ்வொருவரது 2 வெவ்வேறான தலைப்பு என்பதால் முதியோர்களுடைய சிறப்பு, வயது முதிர்ந்தோருடைய சிறப்பு, பெற்றோருடைய சிறப்பு, அவர்களுக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமை என்ன, இஸ்லாம் அவர்கள் சம்பந்தமாக என்னென்ன விடயங்களை எங்களுக்கு புத்தியாக சொல்லியிருக்கிறது போன்ற விடயங்களை இன்றைய குத்துபாவிலே சொல்லோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே 3 பருவங்களை எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார். சிலர் சிறுபிராயத்திலே மௌத்தாகி விடுவார்கள், 2ஆம் 3ஆம் பருவம் செல்வதற்கு முன்னதாக. இன்னும் சிலர் 2வது பருவத்திலே இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுவார்கள், வாலிப பருவத்தின் போது. இன்னும் சிலர் இந்த உலகத்திலே 3ஆம் பருவம் வயோதிபம் வரைக்கும் இருப்பார்கள். ஆரம்ப சிறுபிராயம், 2வது வாலிபம், 3வது வயோதிபம் என்று சொல்லக்கூடிய 3வது கட்டத்தை அடையக்கூடியவர்கள் தான் முதியவர்கள், வயதிலே மூத்தவர்கள் என்று நாங்கள் சொல்லுவோம், அல்லது பெற்றோர்கள் நாங்கள் சொல்லுவோம். அன்பானவர்களை, இவர்கள் இந்த சமூகத்திலே பெருமதியானவர்கள், கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள், இவர்கள் சமூகத்திலே முதன்மைப்படுத்தப்பட வேண்டியவர்கள். இவருடைய புத்திகள் மூலமாக நாம் வாழக்கூடிய இளையவர்கள், சிறார்கள், அவர்கள் பின்னால் வழி நடத்தப்பட வேண்டிய கட்டாய கடமை இருக்கிறது. ஒரு அறிஞர் சொல்வதை போல, ஒரு அறிஞர் சொல்லி காட்டுகிறார், அனாதை என்றால் யாரு தெரியுமா? அனாதை என்றால் பெற்றோர் இல்லாதவன் பிள்ளைகள் அல்ல, தாய் தாப்பன் இல்லாத பிள்ளைகள் அல்ல அனாதைகள். உண்மையான அனாதையை அந்த அறிஞர் சொல்லி காட்டுகிறார். நாங்கள் சொல்லுகின்ற அனாதை அப்படித்தான், ஆனால் அந்த அறிஞர் சொல்லுகிறார், உண்மையான அனாதை தாய் தாப்பன் இருந்தும் அறிவும் ஒழுக்கமும் கொடுக்கப்படாதவர்கள். இன்றைய சமூகத்திலே அறிவும் ஒழுக்கமும் கொடுக்கப்படாத பிள்ளைகள் அதிகமாக வாழுகிறார்கள். தாய் தாப்பன் இருக்கிறார்கள், ஆனால் நல்லது சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. பள்ளியுடைய மஸ்ஜித் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஸ்ஜிதுடைய பெருமதியை சொல்லியிருக்க, அது சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய அந்த நேசம் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. முதியவர்களுடைய பெருமதி சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. சிறுவர்கள் மீது இரக்கம் காட்டுகின்ற தன்மை சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. இப்படி இந்த உலகத்திலே வாழுகின்ற போது தாய் தாப்பன் இருந்தும் இந்த அறிவு, போக வேண்டிய பிள்ளை வளர வளர கொடுக்கின்ற அந்த அறிவும் அந்த ஒழுக்கமும் கொடுக்கப்படாத பிள்ளைகள் தான் இந்த உலகத்திலே அனாதை என்று சொல்கிறார்கள். நாம் பார்க்கிறோமா இல்லையா? தாய் தாப்பன் இல்லாத அனாதைகளை விட அதிகமான அனாதைகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அறிவும் ஒழுக்கமும் கொடுக்கப்படாத பிள்ளைகள். பெற்றோர்கள் முழுமையாக இருக்கிறார்கள், பெற்றோர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்ல செல்வத்தோடு இருக்கிறார்கள், ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். ஆனால் குழந்தைகள் ஒரு ஊரினுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக சில பகுதிகள் இருக்கிறார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரமிக்க சகோதரர்களே, எனவே மிக முக்கியமாக நான் ஆரம்பத்திலே சொன்ன ஆரம்ப பருவம் சிறுபிராயம், 2வது வாலிபம், 3வது வயோதிபம். இந்த 2ஐயும் தாண்டி வரக்கூடியவர்கள் தான் வயோதி வயது சொல்லுவோம். நாம் எல்லாம் உள்ளத்துல ஆழமாக பதிய வைக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. நாம் எல்லாம் சிறுபிராயம், சிறுபிராயத்திலே நாம் எல்லாம் இருந்து வந்தோம். சிறுவர்களும் இந்த இடத்தில் இருக்கிறார். சிறுபிராயம் என்பது பலவீனமான பருவம், பிறருடைய உதவி எங்களுக்கு தேவைப்படக்கூடிய பருவம். எங்களால் தனிமையில் சாப்பிட முடியாது, பயணம் செல்ல முடியாது, தூங்க முடியாது, பயம், இப்படியான ஒரு சூழ்நிலை. பெற்றோருடைய உதவி எங்களுக்கு தேவைப்படும், முதியோருடைய உதவி எங்களுக்கு தேவைப்படும். கண்ணியமானவர்களே, இதே சிறார்கள், இதே சிறியவர்கள் கண்ணியமானவர்களே என்ன செய்வார்கள்? 2ஆம் கட்டம் வாலிபம், அதையும் தாண்டி திருமணம் முடித்ததற்கு பின்னால் வயோதிபம், பிள்ளை குட்டிகள் கிடைத்த வயோதிபம். அந்த வயோதிபத்தை அடைந்ததற்கு பின்னால் அன்பானவர்களே, இவர்கள் எந்த பிள்ளைகளை பெற்றார்களோ, எந்த பிள்ளைகளுக்கு பெற்றோருடைய உதவி தேவைப்பட்டதோ, கண்ணியமானவர்களே, இந்த பிள்ளைகள் புதிய வயதை அடைந்ததற்கு பின்னால் இவர்களுக்கு இவருடைய குழந்தைகளுடைய உதவி அங்கே தேவைப்படுகிறது. கண்ணியமான சிறுபிராயம், நாம் பெற்றோர் என்னை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். பெரும் வயது முதிர்ந்த பருவம், அங்கே சிறார்கள் தான், எங்களுடைய குழந்தைகள் தான் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும். தனிமையில இயங்க முடியாத ஒரு பருவமாக இருக்கிறது.
மாணவர்களே, இந்த பருவத்தின் பெருமதி ஏராளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயதிலே மூத்தவர்கள் ஒரு சபைக்கு வந்தால் தன்னுடைய ஆடையை, தன்னுடைய மேலாடையை கொடுப்பார்கள் உட்கார்வதற்காக, தன்னுடைய தலைப்பாகையை கொடுப்பார்கள் உட்கார்வதற்காக. அம்மானவர்கள், அது மாத்திரமல்ல, ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு அவருடைய தந்தை அபூ குஹாஃபா அவர்களை நடக்க முடியாத வயதிலே முதிர்ந்த ஒருவர் அவரை தூக்கிக் கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வருகிறார். இஸ்லாத்துக்குள்ளே வருவதன் நிமித்தம் அந்த தந்தையை கொண்டு வருகிறார். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், கலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தையை சுமந்து கொண்டு வருகிறார். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய தந்தை இயலாத பருவம், நடக்க முடியாத பருவம், பிறருடைய உதவிகள் தேவைப்படக்கூடிய பருவம். இந்த காலத்திலே அவருக்கு சிரமம் கொடுக்காமல் நம்முடைய தந்தையை உங்களுடைய வீட்டிலே வைத்திருக்கலாமே, நான் அவரை சந்திக்க வந்திருப்பேன் என்று நீங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எதை செய்தாலும் அதிலே ஒரு நுட்பம் இருக்கும். உடனே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நாயகமே, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தந்தையை நான் என்னுடைய வீட்டுக்கு நீங்கள் வருவதை விட, என்னுடைய தந்தை முதியவராக இருந்தாலும் அவர்கள் உங்களுடைய வீட்டுக்கு உங்களை சந்திக்க உங்களுடைய இடத்துக்கு வருவதை நான் சிறந்ததாக கருதுகிறான், அந்த இடத்துக்கு வந்தேன் என்றார்கள். பலவர்கள் இந்த இடத்திலே எதை நாம் மிக முக்கியமாக படிக்க வேண்டிய பாடம், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயோதிபர்களுக்கு சிரமம் கொடுக்க, கஷ்டம் கொடுக்க விரும்பவில்லை. வயோதிபர்களுக்கு மன்னிப்பளித்தார்கள், வயோதிபர்களுக்கு சபைகளில் முன்னுரிமை கொடுத்தார்கள். ஏதாவது காத்திருங்கள், உணவுகள் கொண்டு வந்தால் முதலாவது வயோதிபர்கள், வயதிலே மூத்தவர்கள் கொடுக்கிறார்கள். பலவர்கள் நாங்கள் ஒரு சபைக்கு சென்றால் முதலாவது அந்த சபையிலே உள்ளவர்களே சிறுவர்கள் கதைக்காமல் மூத்தவர்கள் அனுபவத்தால் அவர்களுக்கு முதலாவது கதைக்க விட வேண்டும். அந்த அனுபவத்தாளிகளுடைய மூத்தவருடைய வாயால் நீங்கள் கதைகிறது சொல்றதுக்கு பின்னால் தான் நாம் அடுத்து அந்த சபையிலே கதைக்க வேண்டும். அவர்கள் நிறைய சம்பவங்களை வரலாறு பார்க்கலாம். சிறு வயதிலே நிறைய ஹதீசுகளை மனநமித்த ஒரு சஹாபி. அவர்கள் சொல்கின்றார்கள், நான் ஏராளமான ஹதீசுகளை மன்னமிட்டிருக்கிறேன், ஏராளமான ஹதீசுகளை உள்ளத்திலே சுமந்திருக்கிறேன். ஆனால் அந்த ஹதீசுகளை எல்லாம் சொல்வதற்கு எனக்கு தடையாக இருந்தது. நான் அமர்ந்து கொண்ட சபைகளில் எல்லாம் என்னை விட வயதிலே மூத்தவர்கள் இருந்ததால் எனக்கு அந்த ஹதீசுகளை எல்லாம் சொல்ல மனம் இடம் கொடுக்கவில்லை என்றார்கள். மாணவர்கள், வயதிலே மூத்தவர்களுக்கு கொடுக்கின்ற கண்ணியத்தை பாருங்கள். இன்று நாம் சாதாரண வாலிபராக இருக்கிறோம், மாத்திரமாக இருக்கிறோம். பாதையிலே செல்கின்ற போது முதியவரை பார்க்கிறோம் என்றால் கண்ணியமானவர்களை அவர்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் செய்து கொடுக்காமல் சென்று விடக்கூடாது. ஏனென்றால் நாமும் ஒரு நாள் அந்த வயதை அடைவோம் என்பதை மறந்து விடக்கூடாது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹ் இந்த உலகத்திலே வயோதிபம் என்ற பருவம் இருக்கிறே, அது ஒரு பெருமதியான பருவம். யாருடைய வீட்டிலே வயோதிபர்கள் இருக்கிறார்களோ அந்த வீடு பரக்கத்துள்ள வீடு. மலாயிக்கா அவருடைய துஆ எப்போதும் பாதுகாப்பு, எப்போதும் கிடைக்கின்ற வீடாக இருக்கிறது. ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க அல்லது வயோதிபரை நோய் விசாரிக்க யாராவது வருகை தந்தால் 70,000 மலாயிக்குகள் அவர்களுக்காக துஆ செய்கிறார்கள். 70,000 மலக்குகள் அவர்களுக்காக துஆ செய்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். காலையில் வந்தால் மாலை வரைக்கும், மாலையில் வந்தால் அடுத்த நாள் காலை வரைக்கும் மலாயிக்கமார் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஒரு நோயாளியை பார்ப்பது என்பது நோயாளிக்கு சிறப்பு. நோயாளியை பார்ப்பதற்கு அல்லாஹ் ஏராளமான சிறப்புகளை வைத்திருக்கிறார். அதனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுடைய பெற்றோர்கள் முதிய வயதை அடைகின்ற போது அவர்கள் நடந்துகொள்ளக்கூடிய முறைகளை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த கட்டங்களில் அவர்கள் சிரமப்படுவார்கள், கஷ்டப்படுவார்கள். சாப்பிடுகின்ற அதே இடத்திலே மலம் கழித்து விடுவார்கள், அதே இடத்திலே சிறுநீர் கழித்து விடுவார்கள். கண்ணியமானவர்களே, வயோதிபம் அடைய தேவையில்லை. சாதாரணமாக 50-60 வயது சீனியாக நோயுள்ளவர்களை பார்க்கிறோம். இருந்த இடத்திலே வெளியே செல்வதற்கு முன்னால் எழும்பி அடுத்த நிமிடமே சிறுநீர் போய்விடுகிறது. ஆனால் இன்னும் தாய்தான் அதை கழிவு கொண்டிருக்கிறார். பிள்ளைகளுக்கு மனம் கொடுப்பதில் அதை கழுவிருக்கார். கண்ணியமானவர்களே, எமது பெற்றோர்கள் இந்த உலகத்திலே உள்ள
மீண்டும் பெற முடியாத ஒரு உறவு ஒன்று இருக்குமாக இருந்தால் அது பெற்றோர் தான் கண்ணியமானவர்கள். இவருக்கு பிள்ளை இல்லையா, இன்னொரு பிள்ளையை பெற்றுக் கொள்ளலாம். சகோதரன் இல்லையா, இன்னொரு சகோதரன் சகோதரியை தேடிக் கொள்ளலாம். எவருக்கு ஒரு மனைவி இல்லையா, இன்னொரு மனைவியை முடித்துக் கொள்ளலாம். எவருக்கு ஒரு நண்பர் இல்லையா, இன்னொரு நண்பரை தேடிக் கொள்ளலாம். கண்ணியமானவர்கள், இந்த உலகத்திலே உள்ள தாயும் தந்தையும் ஒருவர் தான். தாயும் தந்தை இந்த உலகத்திலே போய்விட்டால் அதற்கு பின்னால் வரக்கூடியவர்கள் தாயாகவும் தகப்பனாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் சாட்சா அல்லது வேறு அமைப்பிலே சாட்சிய அமைப்பிலே வருவார்கள். எங்கே எங்கள் தாயும் தந்தையிடத்தில் கிடைத்த அன்பு அங்கே கிடைக்காது என்பவர்கள். அங்கே அந்த அன்பை எதிர்பார்க்கவும் முடியாது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுக்கு அல்லாஹ் பெற்றோரை தந்தால் அதை பாக்கியமாக கருதுங்கள். பிர்ருல் வாலிதைன் தீனுன் வ தைன். பெற்றோரை பார்ப்பது ஒன்று தீன், மார்க்கம் சொல்லியிருக்கிறது. மார்க்கத்தின் பிரகாரம் பார்க்க வேண்டும், கட்டாயம் இல்லாவிட்டால் குற்றம். இன்னொன்று தைன், கடன். கண்ணியமானவர்களே, எங்களை அவர்கள் வளர்த்ததற்காக, எங்களை அவர்கள் தாளாட்டியதற்காக, எங்களுக்கு அவருடைய ரத்தங்களை பாலாக முற்றியதற்காக, எங்களுக்கு திருப்பாயத்தை தியாகம் செய்ததற்காக ஒரு தாய் ஒரு குழந்தையை பிரசவிக்க முன்னால் எவ்வளவு கஷ்டப்படுகிறார். முந்தைய கால கஷ்டம் குறைந்த கால இந்த காலத்திலே எவ்வளவு கஷ்டங்களோட ஒரு குழந்தையை உள்ளத்திலே அந்த வயிற்றிலே சுமக்கிறார். சுமக்கின்ற பருவத்திலே நினைத்த பயணம் செல்ல முடியாது, நினைத்தவாறு சாப்பிட முடியாது, நினைத்தவாறு தூங்க முடியாது. கண்ணியமானவர்களே, குழந்தை கிடைத்து விட்டாலும் அப்படித்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் ஷஹீத் என்ற அந்தஸ்துக்கு போய் வரக்கூடியவர்கள் தாய்மார்கள். இந்த ஹாலிகா மாதம் ஷஹீது மின்னல்லாஹ். அந்த சந்தர்ப்பத்திலே அந்த தாய் மூத்தாகிவிட்டால் அல்லாஹ்விடத்திலே ஷஹீத் என்றார் அவர்கள். அல்லாஹ்விடத்திலே ஷஹீத். சுப்ஹானல்லாஹ். அந்த அந்தஸ்தை பெறக்கூடியவர்களுடைய தாய்மார்கள். எனவே வயதிலே மூத்தவர்கள் எமது சமூகத்திலே இருந்தால் அவர்களுக்கு நாம் கட்டாய முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். சபையிலே அவருடைய பேச்சை கேட்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இது இஸ்லாம் காட்டி தருகின்ற மிக முக்கியமான வழிகாட்டலாக இருக்கிறது. அல்லாஹ் கூட பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான், வகவா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ் வபில் வாலிதைனி இஹ்சானா இம்மா யபுலுகன்ன இன்தக்கல் கிபர் அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃப் வலா தன்ஹருஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா. இந்த குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை மட்டும்தான் நீங்க வணங்குவோம். அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக அந்த உலகத்தில் உபகாரம் செய்ய உங்களுக்கு அல்லாஹ் தந்த உறவு உங்களுடைய பெற்றோர் என்பதை அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய ஆயத்தில் விளங்கப்படுத்துகிறான். பெற்றோர்கள் பட்ட சிரமங்களை குர்ஆனில் அல்லாஹ் ஏராளமாக சொல்கிறான். ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹா வவதஅத்துஹு குர்ஹா. கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம். கஷ்டம் என்றாலே அது கஷ்டம் தான். கடன் என்றாலே கடன், கடலுக்கு மேல கடன் என்றால் யாராலும் அடைக்க முடியாத கடன். கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் தான். அந்த கஷ்டத்தை யாராலையும் போக்கலாம், அல்லாஹ் தான் போக்க வேண்டும். அதே போல கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், சிரமத்துக்கு மேல சிரமமாகித்தான் அல்லாஹ் இந்த உலகத்துல எங்களை இந்த உலகத்துக்கு தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கினான். கண்ணியமானவர்களே, அது ஒரு சாதாரணமான விடையே கிடையாது. சாதாரணமான விடையே கிடையாது. உங்களுடைய மனைவி, நீங்கள் திருமணம் முடித்திருந்தால் உங்களுடைய மனைவியிடத்திலே கேளுங்கள். முதலாவது பிள்ளையை இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அந்த தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கின்ற போது அந்த தாய் நினைப்பால் இதற்கு குறவு, நான் கணவனுடன் ஒன்று சேரவே கூடாது, எனக்கு இந்த பிள்ளை போதும் என்று தாய் நினைப்பாள். ஆனால் காலப்போக்கில் எல்லாம் தாயுடைய மனதை மாற்றி அடுத்த பிள்ளைக்கு அந்த குடும்பம் ஆயத்தமாக்கி விடுகிறது. அவ்வளவு சிரமமான ஒரு விடையை கட்டிமானது. பிரசவம் என்பது தனியான ஒரு வேதனை, ஒரு கஷ்டம். எத்தனையோ தாய்மார் அந்த சந்தர்ப்பத்தில் இறந்திருக்கிறார்கள், இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். தன்னுடைய குழந்தைக்காக ஒரு மலரை இந்த உலகத்திலே பிறப்பதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். ஏனைய மிருகங்கள் போன்று அல்ல, மனிதர்கள் இருக்கிறார்களே, மிருகங்களுக்கு அல்லாஹ் பிறந்து சில நிமிடங்களிலே அல்லது சில மனத்தியானத்தில் சில விடயங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். அது கற்றுக்கொண்டு விடுகிறது. ஒரு ஆளோ மாடோ அல்லது இதரம் நாங்கள் வளமையாக பார்க்கின்ற மிருகங்களையோ பாருங்கள், அது குட்டி போட்டதும் அல்லது கண்டை போட்டதும் ஒரு மனுஷியான 2 மனுஷியான கூடினால் 6 மனுஷியான அதுக்குள்ளே அது தன்னுடைய தாயுடைய மடியை தேடி அங்கே தன்னுடைய உணவை அங்கே தேடி கொடுக்கிறது.
ஆனால் மனிதர்கள் அப்படி அல்ல. இந்த உலகத்திலே பயான் எல்லாம் யாருக்காக? ஹயவான்களுக்கு அல்ல பயான், மனிதர்களுக்குத்தான் பயான். மனிதர்களுக்குத்தான் இங்கு தெளிவு கொடுக்கப்படுகிறது, தரபியத்து கொடுக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடங்களில் சொல்றான், அல்லாஹு அக்ரஜகும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. அல்லாஹ் சொல்றான், தாயுடைய வயிற்றில் இருந்த அந்த குழந்தையை வெளியாக்கிட்டு அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது. நெருப்புலையும் கையை போடும், தண்ணிலையும் கையை போடும். கொஞ்சம் வயது கூடி வந்தாலும் பாருங்க, 1, 2, 3 வயதுக்குள்ள பாம்பையும் பிடிக்கும். கண்ணியமானவர்கள், அல்லாஹ் இந்த மனிதனுக்கு தான் தரபியத்தை வைத்திருக்கிறான். அதனால எதை சொல்ல வருகிறேன்னா, எங்களுடைய தரபியத் எப்போதும், எங்களுடைய உபதேசம் எப்போதும் கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக அந்த உலகத்திலே நன்றி செலுத்துவதற்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே தந்த உறவு பெற்றோர் அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், அந்த பெற்றோர்கள் இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ வயோதிபத்தை அடைந்து விட்டால் நீங்கள் சி என்று கூட அவர்களை பார்த்து சொல்லக்கூடாது. அவர்களை நீங்கள் விரட்டவும் கூடாது, கடிந்து கொள்ளக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது என்று நாம் குர்ஆனிலே சொல்லிவிட்டு அவர்களோடு இரக்கமாக கரீமா சங்கையான வார்த்தையை கொண்டு பேசுங்கள். கரீம் என்பது அல்லாஹ்வுடைய சிபத். உலமாக்கள் என்று அழகிருப்பார்கள். அந்த சிபத் அழகான சங்கையான என்னென்ன வார்த்தைகளால் அவருடைய பெற்றோருடைய மனம் குளிருமோ அப்படியான சங்கையான வார்த்தையை கொண்டு பேசுகிறதா சொல்லினார். கண்ணியமானவர்களே, அதற்கு உதாரணமாக குர்ஆனில் நிறைய வரலாறுகளை பார்க்கலாம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வாழ்ந்த இடம் எப்படி என்று தெரியும். நெருப்பு வணங்கி அல்லது சிலை வணங்கி தன்னுடைய தந்தை ஆதரோடு தன்னுடைய வாழ்க்கையை கழித்தாலும் ஈமானை விட்டுக் கொடுக்கவில்லை. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை குர்ஆனில் அல்லாஹ் ஏராளமாக பேசியிருக்கிறார். 69 இடங்களில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பெயரை அழைத்து அல்லாஹ் பேசியிருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பல சோதனைகளுக்கு அப்பால் அல்லாஹ்வுடைய நேசராக கலீலாக அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறார். வத்தகல்லாஹு இப்ராஹீம கலீலா, அல்லாஹ்வுடைய நேசராக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தெரிவு செய்யப்பட்டார்கள். ஒரு கட்டம் நெருப்பிலே போடப்படுகிறார்கள். அல்லாஹ் நேரடியாக நெருப்போடு பேசுகிறார். அல்லாஹ் மலாயிக்கமார்களை வைத்திருக்கிறான். எதற்காக? அல்லாஹ்வுடைய சில கட்டளைகளை செய்வதற்காக. அல்லாஹ்வுக்கு அதை செய்ய முடியும், ஆனால் மலாயிக்கமார்களை அல்லாஹ் சில இடங்களில் நியமித்திருக்கிறான். இந்த உலக கட்டமைப்பிலே ஒரு அமைப்பாக அல்லாஹ் அப்படி வைத்திருக்கிறான். ஆனால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நெருப்பிலே போடப்படுகின்ற போது அல்லாஹ் அந்த மலாயிக்கா, நெருப்புக்கு பொறுப்பான மலாயிக்கமார் நெருப்புக்கு கட்டளையிட முன்னால் அல்லாஹ் படைத்த நெருப்பு அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ்வுடைய படைப்பு என்பது அல்லாஹ்வே அந்த நெருப்போடு கதைத்தான். நெருப்பே குல்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிம் மீது நீ சாந்தத்தை கொடுப்பாயா, குளிரை கொடுக்க வேண்டாது, சூட்டை கொடுக்க கூடாது, ஒரு சாந்தமான நல்ல நிலைமையை கொடுப்பாங்க. நெருப்பு அப்படி கொடுத்தது. ஒரு நாள் 2 நாள் மூழ்கிய நெருப்பல்ல, பல வருடங்கள் மூழ்கிய நெருப்பன்பானவர்கள். ஒருவர் இருவர் மூழ்கிய நெருப்பல்ல, அந்த கூட்டமே சேர்ந்து மூழ்கிய நம்மளோட மன்னருடைய கூட்டமே சேர்ந்து மூழ்கிய நெருப்பு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் அப்படித்தான் உதவியை கொடுப்பான். எனவே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வாழ்ந்த இடம் இடம், அல்லாஹ்வை மறுத்தவர்கள், சிலை வணக்கம் செய்தவர்கள் வாழ்ந்த இடம். அதற்குள்ளே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையோடு நடந்து கொண்ட முறையை பாருங்கள். குர்ஆன் சொல்கிறது, யா அபதி லா தஅபுதி ஷைத்தான் இன்னஷ் ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா. என் அருமை தந்தையே, நீங்க ஷைத்தானை வணங்க வேண்டாம். என் அருமை தந்தையை நீங்க சைத்தான வணங்க வேண்டாம். சைத்தான் படைத்த ரப்புக்கு மாறு செய்யக்கூடியவன் தந்தையே என்று சொல்கிறார்கள். எல்லா பெற்றோரும் பிள்ளைகளுக்கு தான் புத்திமதி சொல்லிக் கொடுப்பார்கள். ஆனால் பிள்ளைகளும் பெற்றோருக்கு புத்திமதி சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். குர்ஆன் சொல்லித் தருகிறது வரலாறை. தொடர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை பார்த்து சொல்கின்றார், தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்கின்றார்கள். யா அபதி இன்னி அகாம் அய்யமஸக அஸாபு மினர் ரஹ்மானி ஃபதகூன லிஷைத்தானி வலியா. என் அருமை தந்தையே, நீங்க சைத்தானை வணங்கினா அல்லாஹ்வுடைய அஸாப் உங்களை பிடித்துக் கொள்ளும். எனவே அல்லாஹ்வுடைய அஸாப் உங்களை பிடித்துக் கொண்டா நீங்க சைத்தானுடைய உச்ச நண்பராக மாறிடுவீங்க, வலியாக மாறிடுவீங்க. அதனால மகனாகிய நான் என்னால பொறுக்கலாம். அதனால சைத்தானை வணங்குவானா வாப்பா. மகன் வாப்பாக்கு புத்திமதி சொல்லி கொடுக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் தந்தை நடந்து கொண்ட முறையும் குர்ஆன் சொல்கிறது, அந்த முதியவர் நடந்து கொண்ட முறையும் குர்ஆன் சொல்கிறது.
قال راغب أنت عن آلهتي يا إبراهيم لئن لم تنتهي لأرجمنك واهجرني مليا. என்ன இப்ராஹிம் சொல்ற, ஒரு நாள் வணங்கிட்டு வளர்ந்த விக்கிரகங்களை இந்த சிலைகளை நீ வேணாம்னு சொல்ற வணங்க, இத விடயத்தை நீ விடலங்க அவனை கல்லால் அடித்து கொள்வேன் என்பதாக தன்னுடைய தந்தையை பார்த்து, தன்னுடைய மகன், தன்னுடைய தந்தை தன்னுடைய அருமை மகனை பார்த்து சொல்றான். அன்பாக சந்தர்ப்பத்தை தெரியுமா, அந்த பிள்ளை வாப்பாக்கு துவா செய்து அப்படியே ஒரு சாந்தி உண்டாகட்டமான துவா செய்து கண்ணியமான வாழ்க்கை நிலையாளர்களே. எனவே இந்த உலகத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றோரோடு நடந்து கொள்ளக்கூடிய முறையை குர்ஆன் நிறைய பேசியிருக்கிறது. சிலை வணக்கம் புரியக்கூடிய, சைத்தானை வணங்கக்கூடிய பெற்றோராக இருந்தாலும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய அந்த சிலை எந்த குறைவும் வைக்கவில்லை. எனவே எங்களுடைய பெற்றோர் அப்படியான தவறுகள் செய்யக்கூடியவர்கள் அல்ல, எங்களுடைய முதியவர்கள் அப்படியான நிலைமையில் உள்ளவர்கள் அல்ல. ஏதோ மனிதனின் அடிப்படையில் அவர்களால் சில சில விடயங்கள் இந்த உலக வாழ்விலே சில விடயங்கள் நிகழ்ந்திருக்கலாம். ஒரு தந்தை கடன்பட்டதற்காக சில பிள்ளைகள் தந்தையை விட்டு தூரமாகிறார்கள். யாருக்காக அந்த தந்தை கடன்பட்டார்? சில வேளை அந்த பிள்ளைகள் வளர்ப்பதற்காக கடன்பட்டிருப்பார், அல்லது அந்த பிள்ளையை ஆளாக்கி 4 பேருக்கு மத்தியிலே ஒரு சமூகமாக அந்த பிள்ளையை பார்க்க படிப்புக்காக கடன்பட்டிருப்பார், அல்லது அந்த குழந்தையுடைய வைத்திய செலவுக்காக கடன்பட்டிருப்பார். சாதாரணமாக ஒரு அண்மையிலே ஒரு பெற்றோர் என்னோடு கலைத்தார். ஒரு குறுகிய ஒரு கடன் நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் கவலைப்பட்டவர் சொன்னார், ஹஜ்ரத் என்னுடைய கிட்னியிலே ஒன்றை நான் கொடுக்க போகிறேன், என்னுடைய கடனை கொடுப்பதற்காக. இந்த உலகத்திலே உள்ள சிரமங்களை எல்லாம் என்னால் கொடுத்துக் கொள்ள முடியும், கிட்னியை கொடுப்பதை நான் விரும்புகிறேன், ஆனால் மக்களால் கடன் எடுத்து அந்த கடனில் வரக்கூடிய கஷ்டங்களை என்னால் கொடுத்துக் கொள்ள முடியாது என்றார்கள். இப்படி நிறைய நல்ல உள்ளம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள். எதற்காக இதெல்லாம் இந்த பேருக்கு இந்த முதியவர்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் என்றால் இந்த இளைய சமுதாயத்தை சமூகத்திலே நல்லவர்களாக ஆக்குவதற்காக. கண்ணியமானவர்கள், உலகத்துக்கு ஒரு ஆகிய கொடுத்திருக்கிறார் இந்த குழந்தைகள் மூலமாகத்தான். கண்ணியமானவர்களே, பிள்ளைகள் எது செய்தாலும் அழகு என்பார்கள். குழந்தை அழுதாலும் அழகுதான், சிரித்தாலும் அழகுதான், அவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தாலும் அழகுதான். வீட்டிலே குழந்தைகள் செல்ல பிள்ளைகளாக எப்போதும் இருப்பார்கள். அன்பானவர்களே, எனவே எம்மை அன்பாக பண்பாக நாகரிகமாக வளர்த்த எமது பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளம் இருக்கின்றன. முதலாவது செய்யக்கூடிய கடமை அந்த பெற்றோரோடு அன்பாக இரக்கமாக நல்ல வார்த்தைகளை கொண்டு கழிக்க வேண்டும். சிறுபிராயத்திலே எப்படி எங்களை பிள்ளை எதை பேசணும் எதை பேசக்கூடாது, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று தெரியாதோ அதே போன்று வயோதிபராக இருந்த போதும் அவர்களுக்கு தெரியாது எதை சாப்பிட வேண்டிய எதை சாப்பிடக்கூடாது, எவ்வளத்திலே சிறுநீர் கழிக்க வேண்டிய எவ்வளத்தில் சிறுநீர் கழிக்க கூடாது, எப்படி பேச வேண்டிய எப்படி பேசக்கூடாது என்று தெரியாது. இங்கு சில இடங்களில் பார்ப்போம், யாராவது பெற்றோரை பார்க்க வந்து விட்டால் சில பிள்ளைகள் பெற்றோரை ஒரு தனி ரூமிலே அடைத்து விடுவார்கள். சில பிள்ளைகள் இருக்கிறார்கள், பெற்றோர் என்னுடைய பெற்றோர் தான் இது என்று அடையாளப்படுத்த வைக்கப்படுகிறார்கள். நவுதுபில்லாஹ், மறுமையினாலுடைய அடையாளமானவர்கள். சில பிள்ளைகள் இருக்கிறார்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பெற்றோருடைய ஊரை சொல்ல வைக்கப்படுகிறார்கள். கேட்டால் பெரிய நகரங்களை சொல்கிறார்கள், கொழும்பு இருக்கிறார்கள். சிலர் கண்ணியமானவர்கள் அப்படி யாரும் நடந்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ் தந்திருக்கின்ற பெற்றோரை பாக்கியமாக கருதுங்கள், பாக்கியமாக கருதுங்கள். பெற்றோர்கள் என்ற ஒரு உறவு இந்த உலகத்திலே இல்லை என்றால் எங்களுடைய வாழ்வு எப்படி இருந்திருக்கும்? எங்களுடைய தாய் எங்களை மார்பகத்திலே சேர்த்து எங்களுக்கு நாங்கள் அழுதோம், பல முறை நாங்கள் அழுதோம். நாங்கள் அழுது மார்பகத்திலே பாலிலை என்று தாய் ஒரு பாசாங்கு செய்து அந்த உணவு கொடுப்பதை போல் எமக்கு அந்த பாலை ஊட்டாமல் இருந்திருந்தால் நாங்கள் இந்த உலகத்திலே இருந்திருப்போமா? தாயுடைய அந்த பாசத்திலே தாயுடைய அந்த உணவிலே 2 வருடம் என்னுடைய வாழ்வை கழித்திருக்கிறோம். ஒவ்வொரு வீட்டிலும் தாயும் தகப்பனும் இருப்பார்கள். தாயுடைய தியாகம் அது அலாதியானது, தகப்பனுடைய தியாகம் அலாதியானது. தகப்பன் ஊடு ஊடாக வீடு வீடாக கடை கடையாக அந்த நாடு உள்ளாக அலைகிறான். யாருக்காக? அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்காக. ஒரு தாய் ஒவ்வொரு நாளும் வீட்டை சுற்றி ஊர் உட்கார்ந்து அந்த வீடு ஃபுல்லா சுற்றி சுற்றி தாய் அலைகிறார். 2 ஒன்றுதான். ஒவ்வொரு நாளும் ஒரு தாய் நடந்த நடைகளை எண்ணி பார்த்தால் அந்த தாய் ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு அப்பால் நடந்திருப்பார். அந்த வீட்டுக்குள்ளே சுத்துகின்ற சுத்தும் அவர்கள் அலைகின்ற அலைகள் கண்ணியமானவர்கள். எனவே
ஒரு தாய் இருக்கிறாளே, அந்த தாய் நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறாள். இன்றைய அந்த பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான தொடர்பை இன்றைய வெகு ஜன அந்த ஊடக அமைப்பு அப்படியே அவைகளை இன்று தூரமாக்கி இருக்கிறது. தாயின் தகப்பனை பேசிக் கொள்வதற்கு, தாயின் தகப்பனோடு பிள்ளைகள் பேசிக் கொள்வதற்கு தடையாக இருக்கின்ற உறவாக இன்றைய தொடர்பாக இருக்கிறது. மொபைலுக்கு கொடுக்கிற நேரம் பிள்ளைகள் இன்றைய குழந்தைகள் மொபைல் போன்களுக்கும் வாட்ஸ்அப்புக்கும் அல்லது ஏனைய தொழில்நுட்ப சார்ந்த கருவிகளுக்கு கொடுக்கின்ற நேரங்களை விட மிக குறைந்த நேரம் தான் தன்னுடைய பேரத்தில் கொடுக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லி தந்த சுவர்க்கம் தான் இவர்களுக்கு மாற்றமாக நடந்தால் நரகம் என்று சொல்லி தந்த இந்த உறவை தூரமாக்கிவிட்டு ஏதோ ஒரு உறவோடு எங்களுடைய தொடர்பு செல்கிறது என்றால் கண்ணியமானவர்களே, மறுமையை வாழ்வு கேள்விக்குறியாகும். ஒரு தாயை கொடுத்தவர்களே, வீட்டிலே ஒரு தாய் சமைப்பார். அந்த தாய் சமைக்கின்ற போதெல்லாம் எப்போதும் உப்பை பார்த்து, எப்போதும் அந்த கடைக்கு தேவையான அந்த உறப்புகளை பார்த்து தாய் சமைப்பார். சமைப்பதற்கு பின்னால் முதலாவது என்ன செய்வார்? அந்த பெற்றாருக்கு கொடுப்பார், அவர் சாப்பிடுவார். அதற்கு பின்னால் தாய் சாப்பிட மாட்டார், பிள்ளைகளுக்கு கொடுப்பார். சில சந்தர்ப்பங்களிலே கறி கொஞ்சம் அல்லது அந்த சாப்பாடு கொஞ்சம் ருசியாக இருந்து விட்டால் பிள்ளைகள் அதிகமாக சாப்பிட்டு விடுவார்கள், அல்லது பிள்ளைகளுடைய நண்பர்கள் சாப்பிட்டு விடுவார்கள். மின்னல் கறிகள் அல்லது அந்த உணவு போதாமல் போனால் ஒரு தாய் என்ன செய்வார்? சாப்பிட்டதை போன்று நடித்து அப்படியே பசியோடு தூங்கியிருப்பார். உங்களுடைய தாய்மார் ஹயாத்தோடு இருந்தால் கேட்டு பாருங்கள், வாழ்விலை எத்தனை முறை இது நடந்திருக்கிறது என்று. ஆனால் ஒரு நாள் கூட மகன், நான் இரவு பட்டினியிலே தூங்கினேன், உனக்கு வயிறு நிறைய சாப்பிட தந்தேன், உன்னுடைய பீங்காலும் மிஞ்சி நீ வெளியிலே வீசுகின்ற அளவுக்கு சாப்பிட்டாய், அன்றைய நான் பட்டினி இருந்தேன் என்று தண்ணீரை குடித்து விட்டு இந்த பழத்தோடு நான் தூங்கினேன் என்று உங்களுடைய தாய் ஒரு நாள் உங்களிடத்திலே சொல்லியிருக்க மாட்டார். அவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு உறவு, அவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு உறவு இந்த உலகத்தில் தந்திருக்கிறார், தாயையும் தகப்பனை. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாயுடைய பாதத்திற்கு கீழே சுருக்கம் என்றார்கள். அப்படி என்றால் தாய்க்கு எதையாவது நலவுகள் செய்து அந்த மூலமாக நீங்கள் பெற்றோருடைய நலவுகள் துவாக்களை எடுத்து நீங்கள் நிச்சயமாக சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபி நபித்தோழர் ஜிஹாது செய்வதற்கு கருத்தை கேட்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார், வயது முதிர்ந்த பெற்றோர் அவருடைய வீட்டில் இருக்கிறார்கள், அவர்களை விட்டு இவர் இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக போர் செய்ய வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலே தன்னை ஈன்று பெற்று வளர்த்த அந்த பெற்றோர் ஹயாத்தோடு இருக்கிறார்களா என்று கேட்டார். அப்படி என்றால் உன்னுடைய ஜிஹாத் உன்னுடைய பெற்றோரை வைத்து பார்ப்பதுதான் என்று அவரை பெற்றோரை பார்க்க அனுப்பிவிட்டார். எனவே இந்த உலகத்தில் எல்லாம் தந்திருக்கின்ற மிகப்பெரிய சொத்தாக இருக்கின்ற பெற்றோர்களை கண்ணியப்படுத்துவோம், அவருடைய சேவைகளை செய்து கொடுப்போம். இந்த உலகத்தில் மீள பெற முடியாத ஒரு உறவு அதுதான். எனவே அந்த பெற்றோருடைய கண்ணியத்தை நாம் பேணிக் கொள்ள வேண்டும். அவர்களுக்காக எப்போதும் துஆ செய்து கொள்ள வேண்டும். உலகத்திலே அவர்கள் இறந்து விட்டால், எங்களை விட்டு பிரிந்து விட்டு அவர்களுக்காக துஆ செய்கின்ற மனப்பான்மையை நாம் வளர்ந்து கொள்ள வேண்டும். துஆ செய்கின்ற எல்லா சந்தர்ப்பங்களிலும் நன்றி உள்ள பிள்ளைகள் பெற்றோருக்கு துஆ செய்யாமல் கையை கீழே போட மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, சில ஊர்களிலே பெற்றோர் இருப்பார்கள், ஆனால் அங்கே சில பிள்ளைகள் எழுச்சுவார்கள், இளமை கொடுக்கத்தான் போய் வருவார்கள், தாயை தான் பார்ப்போம். இது கொடுமை. கண்ணியமானவர்களே, ஒரு தாயின் தகப்பனை எப்போது குழந்தைகள் தனக்கு பக்கத்திலே இருக்க வேண்டும் என ஆசைப்படுவார்கள். எனவே அவருடைய ஆசைகளை கேட்டு தேவையை நிறைவேற்றிக் கொடுங்கள். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் தாய் தகப்பனுடைய அன்பை பெற்றுக்கொண்ட சிறந்த பிள்ளைகளாக, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக்கொண்ட நல்ல சிறுவர்களாக, நல்ல மனிதர்களாக அந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கி தெரியவான் எங்களுக்கு தந்துடுவாயாக. யாதா நாளைய கியாமத்துடைய நாளை பெற்றோர்களோடு எங்களை சேர்த்து வைப்பாயாக. யாதா எங்களை பெற்றோர்களை பிரித்து விடாத. யாதா ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை எல்லோருக்கும் வாஜிபாக்கிடுவாயாக. யாதா பெற்றோருடைய மனம் புண்படும் வகையில் நடந்திருந்தால் எங்களை மன்னித்து விடுவாயா. உன்னுடைய மன்னிப்பு இல்லை என்றால் இந்த உலகத்தில் யாரும் எங்களை மன்னிக்க இல்லையா. எனவே நீ எங்களை மன்னித்து விடுவாயாக. இந்த துஆவை தனித்து குறிப்பிட்டு கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.